ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தீராத மனநோய் யாருக்கு, இதுதான் தலைப்பு. இன்றைக்கு நவீன யுகத்தில் இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை சந்திக்காத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கோம். எல்லாருமே ஒரு டைம் பாம் செட் பண்ணிக்கிற மாதிரி இந்த டயத்துக்குள்ளே இதை முடிக்கணும், அந்த டயத்துக்குள்ளே அதை முடிக்கணுங்கிறது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் ஓரளவுக்கு சமாளித்து அதில் வெற்றி காண்பவர்களை தவிர்த்து இந்த மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளே மூழ்கி போய் அது மனநோயாகவே மாறிவிடும் தன்மையை கிரகங்கள் சுட்டி காட்டும். இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கிறவங்க எப்போதுமே மனதை ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் எப்போதுமே எதுக்குமே பெருசாக டைம் செட் பண்ணிக்கக்கூடாது. இதுக்குள்ளே நான் அதை முடிப்பேன், அதுக்குள்ளே நான் இதை முடிப்பேன். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஏமாற்றத்திற்கு காரணம். அதாவது புத்தர் அழகாக சொல்லி வச்சுட்டு போட்டார், அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசையே அப்படின்னு. இங்கே ஆசை என்பது எல்லாத்துலேயுமே வரும். என் பையன் நல்லா படிக்கலையே, என் புருஷன் இப்படி இல்லையே, என் பொண்டாட்டி அப்படி இல்லையே, என் சொந்தக்காரங்க இப்படி இல்லையே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, நான் கோடீஸ்வரன் ஆகலையே, அவனை மாதிரி கார் எனக்கு இல்லையே, அவனை மாதிரி அழகான பொண்டாட்டி எனக்கு இல்லையேன்னு ஏதாவது ஒன்றுக்கு மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி அது அப்புறம் டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் அது மனநோயாக கன்வெர்ட் ஆகும். இந்த மனம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுச்சுனாலே முதல்ல சந்திரனை நம்ம எடுத்துக்கணும். சந்திரன் தான் மனோகாரகம். 5ஆம் இடங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம். எந்த ஒரு ஜாதகத்திற்கு சந்திரன் பாவக்கோள்களான சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரோ இவங்களுக்கெல்லாம் மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் கிரக வரிசையும் சொல்லிடுறேன். சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருந்தாங்கன்னா மனநோய் வருவதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. சந்திரனும் ராகுவும் இணைந்திருந்தாங்கன்னா மனநோய் வருவதற்கான வாய்ப்பு 75% இருக்குது. சந்திரனும் சனி பகவானும் இணைந்திருந்தாங்கன்னா மனநோய் வருவதற்கான வாய்ப்பு 50% இருக்குது. சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது மனநோய் வருவதற்கான வாய்ப்பு 35% இருக்குது. புரியுதுங்களா? இந்த கேட்டகரியில் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்றது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு எடுக்கிறோம். ஆனால் மீதி 3 பேர் இணையிறது சந்திரனுக்கு நெகட்டிவ் தான். சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு தோஷமாக மாறுது. இது மனநிலையில் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் க்ளோஸாக இருக்காங்க. இவருக்கு சனி மகாதசை நடந்துகிட்ருக்கு. ஒரு 40 வயது நெருங்கிய ஒரு வாலிபர், ஒரு மிடில் ஏஜ் மனிதர். இவருக்கு சனி திசை ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. சந்தேகம் பொண்டாட்டி பேரில். ஒரு நாள் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறார். இவரும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாரு, அந்த பெண்ணையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறார். ஃபோனில் ஏதாவது பண்ணுவாளோ? அவர் ஜாதகம் பார்க்கும்போது இப்படி தான் கேட்குறார். சார், எப்போ பார்த்தாலும் யார் கூடயாவது தொடர்பில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மனநோயின் உச்சக்கட்டம் இது ரொம்ப அதிகமாச்சுன்னா இவர் என்ன வேணாலும் பண்ணிவிடுவார். அதனால் சனி சந்திரன் சேர்க்கையும் சிக்கல். அப்போ மனோகாரகன் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கும் போதும் கடுமையான மனநிலை பாதிப்புகள் உண்டாகிறது. ராகுவோடு இணைந்திருக்கும் போதும் கடுமையான மன அழுத்தமும் டிப்ரெஷனும் மனநிலை பாதிப்புகளும் உண்டாகிறது. சனி பகவானோடு இணைந்திருக்கும் போதும் அவருடைய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அந்த மனநிலை பாதிப்பு வருது. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னா, ராகு கேதுவோடு சந்திரன் இணைஞ்சிருக்கும் போது இவங்களுக்கு தசை நடத்தணும்னு அவசியமே இல்லை, இவங்க டிப்ரெஷன் மூட்லேயே இருப்பாங்க. சனி சந்திரன் இணைவு, செவ்வாய் சந்திரன் இணைவு வர்றபோது அந்த தசைகள் நடப்புக்கு வந்தால் தான் அதனுடைய தாக்கம் ரொம்ப அதீதமாக இருக்கும். இது ஒரு விதத்தில் மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் இன்னொரு நுணுக்கம், மனநோய் இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாத மாதிரியே மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லக்னத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலோ, லக்னத்தில் குரு இருந்தாலோ, அல்லது இந்த கிரக இணைவை குரு எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாருனாலோ இவங்களுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே, ஆனால் வெளியில் காட்டாமல் சமாளிப்பாங்க. பட் மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கும். எப்போ வெடித்து செதறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நமது மனம் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், மந்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு. இந்த 5ஆம் இடத்துல 5க்கு உடையவன் யாரோ, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் கும்ப லக்னம்னா 5ஆம் அதிபதி புதன்.
மேச லக்னம்னா 5ஆம் அதிபதி சூரியன், ரிஷப லக்னம்னா 5ஆம் அதிபதி புதன், மிதுன லக்னம்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன், கடக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5ஆம் அதிபதி எடுத்துக்கணும். இந்த 5ஆம் அதிபதி ராகு கேதுகளால் கிரகணம் செய்யப்பட்டிருந்தால், 5ஆம் அதிபதி ராகுவாலேயோ கேதுவாலேயோ கிரகணம் செய்யப்பட்டிருந்தால், அல்லது 5ஆம் அதிபதி நீச்சமடைந்திருந்தால், 5ஆம் அதிபதி போய் நீச்சமாயிடுறார், பவரே இல்லை, அவருக்கு நீச்ச பங்கமே கிடைக்காம இருந்தாலும். ஒரு உதாரணமாக ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். மனோகாரகன் யார்? அவரே தான். இவர் விருச்சிகத்தில் போய் நீச்சம், இவருக்கு நீச்ச பங்கமும் கிடைக்கல. இவரோட ராகு வேற க்ளோஸாக உட்காந்துருக்கார். கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாக போகிற ஜாதகம்னு இப்படி கையில் எடுத்தோன்னே சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 5ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமடைந்திருந்தாலும் கிரகணம் அடைந்திருந்தாலும், நீச்சம் அடைஞ்சிருந்தார்னா 50% மனநிலை பாதிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். கிரகணம் அடைந்திருந்தார்னா 100% மனநிலை பாதிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். முதல்ல மனநிலை பாதிப்புகள் வருவதற்கான கிரக நிலை சந்திரனை பாவிகள் பிடித்திருப்பது. வரிசை கிராதியில் கேது அதிகப்படியான துன்பம், ராகு 2ஆம் நிலை, சனி 3ஆம் நிலை, செவ்வாய் 4ஆம் நிலையில் வந்துடும். இந்த 5ஆம் அதிபதி நீச்சமடைஞ்சு அவர் ராகு கேதுவினால் பீடிக்கப்பட்டிருக்கும் போது இதுவும் கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும். 5ஆம் அதிபதி நீச்சம் மட்டுமே அடைந்திருந்தால் 50% பாதிப்புகளை தரும். அவர் ராகு கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 100% மன அழுத்தத்துக்கு ஆளாக போகிறீர்கள்னு அர்த்தம். இங்கேயும் விதிவிலக்கு என்ன? குருவின் பார்வை, லக்னத்தின் வலு. இதுதான் லக்னம் வலுவாக இருக்குது, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், லக்னத்தில் சுபக்கோள்கள் இருக்குது, லக்னாதிபதியை சுபக்கோள்கள் தொடர்பு கொள்கிறாங்க, இல்லை இந்த கிரக இணைவை நீச்சமானவங்களை குரு எங்கேயாவது இருந்து பார்த்து ஆசுவாசப்படுத்துகிறான்னு. ஒரு மகர லக்ன ஜாதகம், சுக்கிரன் கன்னியில் நீச்சம், 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார், நீச்சம் அடைஞ்சிட்டார். இவரோட கேது 3 டிகிரியில் இணைஞ்சிருக்காங்க, ரொம்ப கடுமையான பாதிப்பு. கிரகணமும் அடைஞ்சிறார், நீச்சமும் அடைகிறாரு, கிரகணமும் அடைகிறாரு. இப்போ 2 விதத்திலே மனநிலை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகத்திற்கு லக்னத்திலே சனி ஆட்சி, ஸோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். உச்ச குரு கடகத்தில் இருந்தபடி லக்னத்தை பார்த்துட்டு இருக்கார். இப்போ இவருக்கு மனநிலை பாதிப்புகள் இருக்கும், டிப்ரெஷனுக்குள்ளே போவார், ஆனால் சமாளிப்பார். புரியுதா உங்களுக்கு அந்த வித்தியாசம்? இதே சுக்கிரன் கேது இணைவை குரு ரிஷபத்தில் இருந்தபடியோ மீனத்தில் ஆட்சி பெற்றபடியோ பார்த்துக்கிட்டு இருக்கார், இப்போவும் சமாளிப்பார். ஸோ லக்னாதிபதியின் வலுவும் குருவினுடைய பார்வையும் இதை மாற்றி அமைக்கும் வல்லமை. அதாவது இருக்கும், வெளியில் தெரியாதபடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போகும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுனாலே, 5ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு, நீச்சம் அடைஞ்சிருக்காரு, கிரகணம் அடைஞ்சிருக்கனால நீங்கள் இந்த டைம் செட் பண்ணிக்கிட்டு ஓடுறதுங்கிறத வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ஒரு தென்றல் காற்று மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும், அது வரும் போகுங்கிற மாதிரி. இலக்குகளை தீர்மானித்து அதை விரட்டி பிடிக்க முயற்சி செய்யும் போதும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என்கின்ற ஆதங்கத்தினாலும், நான் நினைத்தபடி இந்த சமுதாயம், என் உறவுகள், என் வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள் இல்லையேங்கிற வருத்தத்தினாலும், என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்தபடியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, நான் ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறேன், என் பிஸ்னஸ் பெருசாக வளரலைங்கிறதுனாலையும் வரக்கூடியது தான் மன அழுத்தம். மன அழுத்தம் இன்றைக்கி ரொம்ப மோசமான வியாதி. அத்தனை வியாதிகளுக்கும் அம்மா மாதிரி அப்படிங்கிறது மாதிரி போயிடுச்சு. ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுனாலும், சந்திரன் ராகு கேது மற்றும் சனி செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமடைந்து ராகு கேதுவின் தொடர்புகளை பெற்றிருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல 3 பாவக்கோள்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட பாவைகள் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாங்கனாலும் மனநிலை பாதிப்பு வரும். மனசை போட்டு ப்ரெஷர் பண்ணும், அழுத்தம், சிக்கலை உண்டாகும். அதனால் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் கூடுமான வரைக்கும் சாந்தமாக, அமைதியாக, மேலோட்டமான ஒரு வாழ்வியல் முறையை, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாத அளவுக்கு டென்ஷன் இல்லாத லைஃப் ஸ்டைலை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு நிம்மதியையும் நீண்ட ஆயுளையும் வளர்ச்சியும் தரும். ஏன்னா கடுமையான டிப்ரெஷனால் தப்பான முடிவுகள் எடுக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறத பற்றி யோசிக்காமல் கன நேரத்தில் தவறான முடிவுகள் நிறைய பேர் எடுத்துருவாங்க. நான் வாழவே தகுதி இல்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இல்லாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியாமல் ரணவேதனை அனுபவிப்பாங்க. ஆயுள் தண்டனை கைதிக்கு கூட அவ்வளோ துன்பம் இருக்காது, இவங்களுக்கு அவ்வளோ துன்பங்கள் இருக்கும். ஸோ இந்த டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. மனநோய் வருவதற்கான கிரக நிலைகள் இவைகள் தான். 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, 5ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து உங்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து குருவின் வலிமை உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூ வில் பி மேனேஜபிள். நீங்கள் அதை
நிச்சயமாக கையாள்வீர்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கடுமையான பாதிப்புகளுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் சந்திக்க வேண்டியது வரும். அப்போ எதிர்பார்ப்புகளை முடிந்த வரையும் குறைத்து கொண்டு இயல்பானதொரு வாழ்வினை வாழும்போது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்காது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.